ஒரு 5 வயசு குழந்தையோட ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். உங்களுக்கு சிங்கிள் டை மிஷின் எடுத்துட்டீங்கன்னா பர் டே ப்ரொடக்ஷன் 3500 5000 பீஸ் எடுக்க முடியும். டபுள் டை மிஷினரி பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 பீஸ்ல இருந்து 10000 பீஸ் எடுக்க முடியும் பர் டே. உங்ககிட்ட ஒரு 8 கேட் இடம் தான் போதும் இந்த மாதிரி பேப்பர் பிளேஸ் தயாரிக்க தொழிலை நீங்களும் தொடங்க முடியும். இன்னைக்கு நம்ம மதுரை இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க ஸ்ரீகுமரன் இண்டஸ்ட்ரீஸ் தான். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக், ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நிறைய டைப்ல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் பிளேஸ் மிஷின் தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க. என்னென்ன மாதிரியான மிஷினரிஸ் இருக்கு, அதோட பிரைஸ் என்ன, எப்படி இந்த மானியத்தில் வாங்கலாம், எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். உங்களை பத்தியும் உங்களுடைய கம்பெனி பத்தியும் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லுங்க சார். சார் ஸ்ரீகுமரன் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிஷினரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் பிளேட் பண்ணக்கூடிய மிஷினரி பார்க்கலாம். சார் பேப்பர் பிளேட் மிஷினரி பொறுத்த வரைக்கும் எத்தனை டைப் உங்ககிட்ட இருக்கு சார்? சார் நம்ம பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ல மிஷினரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு மேனுவல், செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நிறைய டைப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிஷினரி வந்து உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக் மிஷினரி, அதில் சிங்கிள் டை மிஷின், டபுள் டை மிஷின் 2 டைப்பை பார்த்துருக்கோம். சார் இந்த பேப்பர் பிளேட் மிஷினரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரவுண்டு, ஸ்கொயர் அந்த மாதிரி டை சேஞ்சஸ் பண்ண எல்லாமே பண்ணிக்கலாம். டையோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 4 இன்ச்ல இருந்து மேக்ஸிமம் 14 இன்ச் வரைக்கும் பண்ணிக்கலாம். பேப்பரோட குவாலிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பேப்பர்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நியூஸ் பேப்பர் முதல் கொண்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில்வர் லேமினேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஹார்ட் போர்டு பிளைன் சீட்டு சொல்லுவோம், இந்த மாதிரி பிளைன் சீட்டும் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி கலர் பேப்பரும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான A4 சீட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரோட கட் பண்ணி அடிச்சிக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணி காமிச்சிடலாங்களா சார்? ஓகே சார், கண்டிப்பாக காமிச்சு பார்க்குறேன். சார் ஆக்சுவலி என்னன்னா நம்ம இப்போ எப்படி பிளேட் பண்ணலாங்க பார்க்கலாம். இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கட்டிங் சீட்லேயே வந்துடும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வந்து 6 இன்ச் பிளேட்டுங்க, சரிங்களா? சீட் இந்த மாதிரி தான் வரும், ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி தான் வரும், சரிங்களா? ரவுண்ட் ஷேப் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது சில்வர் லேமினேஷன் பேப்பர். இந்த பேப்பர் எப்படி பிளேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஷீட்டு GSM தகுந்த மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்கும். இப்போ நம்ம பண்ணக்கூடியது இந்த மாதிரி உள்ள பேப்பர் இன்சர்ட் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளான ஆப்ரேட்டிங் தான். ஜஸ்ட் இதை டவுன் பண்ணினா போதும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும்? ஒரு 5 செகண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ எடுக்கலாம் சார் நம்மளுக்கு. ஸோ அடுத்தது வச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? வச்சுட்டே இருக்கலாம் சார், கண்டினியூவாக நம்ம வச்சுக்கிட்டே இருக்கலாம். பெரிய டைமிங்லாம் ஒன்றும் இல்லை. வைக்கும் போது கரெக்டாக விட்டு ஒரு 5 வயசு குழந்தையோட ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். சார் இந்த பேப்பர் பிளேட் தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா தேவைப்படும். ஓகே, இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா சார்? கண்டிப்பா சார். நம்ம மிஷின் வாங்குற நம்மளோட கஸ்டமர் எல்லாத்துக்குமே வந்து மிஷின் சப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா ரா மெட்டீரியல் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருவோம். அவங்களே டேரக்டா வாங்கிக்கலாம். சப்போஸ் அவங்களால வாங்க முடியலன்னா நம்ம வாங்கி கொடுத்துடலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சார் இந்த பேப்பர் பிளேட் தயாரிப்பு தொழில் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார்? ஓகே சார், இந்த பேப்பர் பிளேட் மிஷினரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, பார்ட் டைம் ஜாப் பண்றவங்க, காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் சார். இதுல என்ன மாதிரியான மோட்டார்ஸ் யூஸ் பண்றீங்க? ஒரு மணி நேரத்துக்கு இல்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும்? இந்த மிஷினரி பொறுத்த வரைக்கும் சார் மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை 2 HP மோட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டை மிஷின் எடுத்துட்டீங்கன்னா பர் டே ப்ரொடக்ஷன் 3500 இருந்து 5000 பீஸ் எடுக்க முடியும். டபுள் டை மிஷினரி பொறுத்த வரைக்கும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 பீஸ்ல இருந்து 10000 பீஸ் எடுக்க முடியும் பர் டே. இந்த பேப்பர் பிளேட் மிஷினரி பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பெனியில் பண்ணக்கூடிய எல்லா மிஷினரியும் மேக்ஸிமம் உங்களுக்கு 1 இயர் ஃபுல் வாரண்டி கொடுக்குறோம். சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இந்த மிஷினரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு 100% பக்கா சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம மிஷினரி பொறுத்த வரைக்கும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டை மிஷின் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 90000 ப்ளஸ் டேக்ஸ் வருங்க. அதே இது டபுள் டை மிஷின் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 1,45,000 ப்ளஸ் டேக்ஸ் வரும். சார் இந்த மிஷினை எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்றதுங்க? ஓகே சார், ஆக்சுவலி மிஷினரி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்க கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல பேங்க் லோன் ஆப்ஷன் ஏதாவது பண்ற மாதிரி இருந்தாலும் கூட நீங்க உங்க பேங்க்ல போய் உங்க சிவில் செக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம சேல் உள்ளது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டேஷன் பிளஸ் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துடலாம். நீங்க அது மூலம் அந்த மிஷின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார். இந்த மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்க ஸ்கிரீன் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, எங்களோட டீம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க.